விருச்சிக ராசி நேயர்களுக்கு புதன் பகவான், சுக்கிர பகவான், இந்த இரு முழு சுப கிரகங்கள் இணையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அஷ்டலட்சுமி யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோக காலம் ஏற்பட போகுதுங்க. இந்த காலத்தினால், இந்த யோகத்தினால் உங்களுடைய விருச்சிக ராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல பலன்கள் அமைய போகுது அப்படிங்கறது பத்தி தாங்க இந்த பதிவுல இப்போ நம்ம பார்க்க போறோம். முதல்ல பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன்ல அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. துலாம் மன்னிக்கணும், விருச்சிக ராசி நேயர்கள் அப்படின்னா, விருச்சிக ராசி செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. எல்லா திறமையும் எல்லா வல்லமையும் தனக்கு கண்டிப்பா உண்டு அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுடைய ராசிக்கு அது தனி பலம். ஆனா இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் அனுபவசாலிகள் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு சின்ன வேலையில் இருந்து பெரிய வேலை வரைக்கும் கண்ணில் பாத்தீங்கன்னா கையில செஞ்சு முடிப்பீங்க. வேகமும் இருக்கும், விவேகமும் இருக்கும். ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும்னா அடுத்த நொடியே செஞ்சு முடிக்கலன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. அந்த மாதிரி ஒரு வேகத்தில் செயல்படக்கூடிய ராசி தான் விருச்சிக ராசி. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான்ங்கிறது அதாவது ரத்தக்காரகன், யுத்தக்காரகன், வேகக்காரகன் சொல்லுவோங்க. ஏன்னா எதுலையுமே போர்ஸ், ஒரு வேகம், ஒரு எனர்ஜிங்கிறது உண்டுங்க. ஆனா அப்படியேப்பட்ட விருச்சிக ராசி நேயர்கள் கடந்த காலத்துல பார்த்துட்டோம்னா எத்தனையோ ஒரு சிரமங்கள், ஒரு பாதிப்புகள். ஏன்னா நீங்க நல்லதான் பண்ணுவீங்க, எப்பவுமே எல்லாருக்குமே உண்மையத்தான் சொல்லுவீங்க, பொய் பேச மாட்டீங்க, மறைச்சு பேச மாட்டீங்க, நல்ல பேர் வாங்கணும்னு முயற்சி எடுக்க மாட்டீங்க. உங்க மனசுக்கு எது படுதோ அது கரெக்டா செஞ்சு முடிப்பீங்க. ஆனா அப்படியேப்பட்ட உங்களுக்கு நீங்க நல்லதே செஞ்சாலும் கெட்டதுன்னு வரும், உண்மையே பேசினாலும் பொய்ன்னு வரும், அடுத்தவங்களுக்கு உதவியே செஞ்சாலும் அதை மறந்துட்டு உங்களுக்கு அவங்களால வேறு தொல்லைகள் தான் வரும். ஆனா அந்த மாதிரி தான் நீங்க எல்லாமே அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. ஆனா அப்படியேப்பட்ட விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியும் கலஸ்திரஸ்தானாதிபதியும் சேர்ந்த இந்த இரு கிரகங்கள் புதன் சுக்கிரன் இந்த இணைவு உங்களுக்கு அதாவது அஷ்டலட்சுமி யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் ஏற்படுதுங்க. 10ஆம் இடம்ங்கிறது என்னங்க, அதாவது தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். நம்ம இந்த பிறவில என்ன பலன்கள் நம்ம எடுத்துட்டு வந்தோமோ, அனுபவிக்க வந்தோமோ, அந்த பலன்கள் கொடுக்கக்கூடிய இடம் அந்த 10ஆம் இடம். அதனாலதாங்க தொழில் ஸ்தானம்னு சொல்றோம். நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ, எவ்வளவு கஷ்டப்படுறோமோ, அது எல்லாமே அந்த பலன்கள், அந்த ஜீவனம், நம்மளுடைய வாழ்க்கையை தரத்தை உயர்த்தக்கூடிய தன்மையை அந்த 10ஆம் இடத்துல தான் இருக்குதுங்க. ஆனா இந்த ஸ்தானத்தில் உங்களுக்கு கண்டிப்பா இந்த அஷ்டலட்சுமி யோகம்ங்கிறது நிலை ஏற்படும் போது கண்டிப்பா வேலையில உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல் கிடைக்கும். அப்படின்னா நீங்க ஒரு வேலை இல்லாமல் இருந்தாலும் படிச்சு முடிச்சுட்டுங்க, ஒரு வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா, நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்து வேலை கிடைக்கல, இதுவரைக்கும் முயற்சி எடுத்து ஒரு வேலைக்கு கிடைச்சாலும் அந்த வேலை நிரந்தரமா இல்லை, பிடிச்ச வேலை இதுவரைக்கும் கிடைக்கல, கிடைச்ச வேலையும் சிலருக்கு பார்த்தோம்னா கைவிட்டு போயிருச்சு, அந்த வேலை இன்னைக்கு இல்லாமல் போயிருச்சுங்க அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு கண்டிப்பா வேலையில உங்களுக்கு ஒரு நிரந்தரமான அமைப்பு அமையும், நிரந்தரமான வேலை கிடைக்கும், இருக்கக்கூடிய வேலை நிரந்தரமாகும். இது வரைக்கும் நிரந்தரம் இல்லாமல் இருக்குது, வேலையில எனக்கு கன்ஃபார்ம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நிரந்தரமான வேலை கண்டிப்பா அமையும். சிலர் பார்த்தோம்னா ஒரு அரசாங்க வேலையிலேயே இருப்பாங்க, என்னன்னா ஒரு டெண்டர் வேலையா இருப்பாங்க, கன்ஃபார்ம் ஆகலிங்க, ரொம்ப வருஷம் வேலை செஞ்சுட்டுங்க, இருக்குமா இருக்காது இல்ல இல்லாமல் போயிருமான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு பர்மனன்டான ஒரு அமைப்பு, நிச்சயமா ஒரு நிரந்தர வேலை கண்டிப்பா கேரண்டியா அமையக்கூடிய ஒரு காலகட்டம் இது உண்டாக்கி கொடுக்கும். சிலருக்கு ஒரு பிரைவேட் சம்பந்தப்பட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு, பிரைவேட்ல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், ஆனா இந்த பிரைவேட்ல வேலை செஞ்சாலும் ஒரு பிடிச்ச மாதிரி சம்பளம் இல்லை, படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை, இந்த வேலையும் பிடிக்கல செய்யறதுக்கு, அதனால ஒரு புதிய வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், அமைய மாட்டேங்குது, இதுவரைக்கும் 4 கம்பெனி 5 கம்பெனி நான் மாறி மாறி வேலை செஞ்சுட்டேன், கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா
பிடிச்ச மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு கூடி வரக்கூடிய காலம்தான் இந்த புதன் சுக்கிரன் உடைய இணைவனால் ஏற்படக்கூடிய 10ஆம் இடத்து அஷ்டமலட்சுமி யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான மேன்மைங்க. சிலருக்கு பார்த்தோம்னா சொந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தங்க, எல்லாம் நஷ்டமாயி போச்சு, பெரும் கஷ்டங்கள் ஆகி போச்சு, வேலையில செய்யறதுக்கே இப்ப விருப்பம் இல்லை, வேலையே கைவிட்டு போற அளவுக்கு இப்ப இருக்குதுங்க, எல்லாம் டெண்டர் எடுத்து எல்லாமே பெரிய அளவுல ஒரு வேலை வாய்ப்புகள் எல்லாமே போயிட்டு இருந்தது. ஆனா இந்த ஒரு வருஷ காலகட்டமாக தொழில் முடங்கி போச்சு, போட்ட முதல் எடுக்க முடியல, கடன் சுமைகள் கூட அதிகமாகி போச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி இப்ப பார்த்தோம்னா அப்படியே வர்ற முதல் பார்த்தா கடன் கட்டுறதுக்கு தான் சரியா இருக்குது. கடன் கட்டினா பரவாயில்ல, வட்டி தான் கட்டிட்டு இருக்கிறோம். நாளுக்கு நாள் கடன் சுமைகள் அதிகமாயிட்டு போகுது. ஏன்னா விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதனா இருக்கிறதுனால பிசினஸ் திறமை அதிகமா இருக்குங்க. எப்பவுமே ஒரு 50 500 பேரை வச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இருக்கும். ஆனா அந்த திறமைகள் இருந்தாலும், அந்த சிந்தனைகள் கரெக்டா இருந்தாலும், ஆனா அதை சரியான முறையில பயன்படுத்த முடிய மாட்டேங்குது. எப்படின்னா ஏதாவது ஒரு வழியில சூழ்ச்சிகள் உங்களுக்கு சூழ்ந்து வரும். உங்க கூடயே இருப்பாங்க, குழி தோண்டிடுவாங்க, பிசினஸ் லாஸ் பண்ணி விட்டுருவாங்க. நீங்க கூடயே இருந்து ஒரு புதுசா ஆசைகள் சொல்லி அந்த வழியில நம்ம போகும்போது கடைசியில அதை அவங்க பயன்படுத்திட்டு நம்மள லாஸ்ங்கிற ஒரு நிலையில சிக்க வச்சிருவாங்க. சிலருக்கு பார்த்தோம்னா கூட்டு தொழில், கூட்டு விதத்துல தொழில் பண்ணி பெரிய நஷ்டங்கள் ஆகி போச்சு. கடைசியில அவர் அந்த பிசினஸ் தக்க வச்சுக்கிட்டாரு, இன்னைக்கு நான் வெளியே வந்ததை போதுமன் ஆகி போச்சு, அதனால பெரிய ஒரு நஷ்டங்கள் சந்திச்சுட்டுங்க இப்படின்ட்டு. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய தொழில் தொடங்குறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. பழைய தொழில பண்ணிட்டு இருக்கிறேங்க சரியில்லை அப்படிம்பீங்க, ஆனா பழைய தொழில புதிய முதலீடுகள் போட்டு தொடங்குங்க, அந்த தொழில் வளர்ச்சியா இருக்கும். குறிப்பா கட்டடம் சம்பந்தப்பட்ட தொழில், கட்டட சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் அப்படின்னா அதாவது சிமெண்ட், அதாவது மணல், அதே மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், இது எல்லாமே ஒரு வீட்டுக்கு தேவையான உபயோக பொருட்கள் செய்யக்கூடியவங்க, மரம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றக்கூடியவங்க, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த 10ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இருப்பதனால ஆடம்பரமான சில வாய்ப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு தொழில் கைகூடி வரும். புதிய முயற்சிகள் எடுத்தீங்கன்னா வளர்ச்சிகள் இருக்கும். இந்த நேரத்தில் ஆரம்பிக்கக்கூடியது எதிர்காலத்துல தேவையான வாய்ப்புகள், கண்டிப்பா லாபத்தை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பூர்வீகத்துல பிரச்சனைகள், விருச்சிக ராசி நேயர்கள்னா பூர்வீகத்துல ரொம்ப பேர் இருக்க மாட்டீங்க. காரணம் என்னன்னா பூர்வீகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாக்கி வைக்கிறதுங்க. நம்ம அங்கும் பங்காளிகள்னால, கூட பிறந்த பிறப்புகள்னால இப்ப பார்த்தோம்னா அவங்க இருக்கிறாங்க, நான் வெளியே வித்துட்டு விற்கவே முடியலைங்க, அதாவது அது இன்னொருத்தர் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாமே விருச்சிக ராசி நேயர்கள் பூமி விதத்துல பூர்வீக சொத்துனால சில பிரச்சனை இருக்கும். அது 10வது குறைக்கு இப்ப வர 5ஆம் இடத்துல ராகு இருக்குதுங்க. அதனால சிலருக்கு பார்த்தோம்னா கோர்ட்டு கச்சேரி வழக்கு எல்லாம் பணம் கொட்டி 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 பிரச்சனையும் தீர மாட்டேங்குது. பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்குதுங்க. விடவும் முடியல ஒரு பிரச்சனைய, அதாவது அது தீர்க்கவும் முடியல. 3வது மனுஷனை நம்பி கடைசியில பணம் தான் செலவாகி போச்சு. இன்னைக்கு வழக்கு முடியல, பிரச்சனைகள் முடியல, தொடர்ந்து போயிட்டு இருக்குது. இது எப்ப முடியும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா அப்படியேப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்துல தீரக்கூடிய, தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இன்னும் சொல்ல போனோம்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி சுக்கிர கலஸ்தரக்காரகன் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள இருந்த மனச்சங்கடம், மனக்குழப்பம், அதாவது ஒரு சங்கடங்கள், நீயா நானாங்கிற பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு வெறுப்புகள் வந்திருக்கும். சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா வாழ்க்கையை முடிச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு வெறுப்புகள் எல்லாமே வந்திருக்கும். ஆனா அப்படியேப்பட்டவங்களுக்கு எல்லாம் மனச்சங்கடங்கள் தீரக்கூடிய நேரம், கண்டிப்பா தீர்வுக்கு ஏற்படக்கூடிய நேரம். அதாவது சங்கடங்கள் நாமளே பேசி ஒரு முடிவு எடுத்துக்கலாம், இனிமேல் நம்மளுடைய பிரச்சனை நாமளே பார்த்துக்கலாம், 4 பேருக்கு மத்தியில நம்ம கௌரவமா வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த அஷ்டலட்சுமி யோகங்க. ஆனா இதே இந்த 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் புதனோட சேர்க்கை ஏற்பட்டு இந்த இந்த 10ஆம் பாவகாதிபதி அந்த யோகத்தை கொடுக்கறதுனால கண்டிப்பா கடல் கடந்து பிரயாணங்கள் போகணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பா அப்படி போகக்கூடிய வாய்ப்புகள்
வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது இதுக்கு முன்னால தடங்களாகி போச்சுங்க, போக முடியல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா போகக்கூடிய வாய்ப்புகள் வரும். அப்படி போனாலும் அந்த இடம் நல்லா இருக்கும். சிலருக்கு வெளியூர்ல வந்து நிம்மதி இல்லாமல் இருக்குதுங்க அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போய் ஒரு வேலை உத்தியோகம் வாய்ப்பு, ஒரு பதவி உயர்வு, புரமோஷன் சம்பந்தப்பட்டது, டிரான்ஸ்பர் சம்பந்தப்பட்டது, அரசாங்க துறையில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு சில வாய்ப்புகள் இதெல்லாமே கண்டிப்பா வரக்கூடிய காலகட்டங்கிறதுனால முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அற்புதமான வளர்ச்சி இருக்குதுங்க. உங்களுக்கு சொன்ன கோச்சார பலன் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்னத்துல எந்த தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறது பிறப்பு ஜாதகத்தை தான் தெரியுங்க. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.